துலாம் ராசி. செய்கை மட்டுமல்ல, சரி போகணும், போகந்தட்டிக்கும் போவோம். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, நம்ம மக்கள் நேயர்கள் நம்ம என்ன பண்ணோம்னா, நானே எடுத்துக்கோங்களேன், ஒரு இடத்துக்கு போனோம்னா அங்கே போவோமா வேண்டாமா, போவோமா வேண்டாமா நினைச்சிட்டு இருப்போம். இந்த குரூப் இருக்காங்கல்ல, இந்த ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், இந்த துலாம் குரூப் அப்படின்னா துலாம் குரூப், இந்த துலாம் குரூப் மட்டும் போய் தாண்டா ஆகணும், என்ன ஆனாலும் பரவாயில்லை அப்படின்னு உறுதித்தன்மை நிறைந்த உள்ளங்கள், திடமான நம்பிக்கை உள்ள நேயர்கள், துலாம் ராசி நேயர்கள். செஞ்சு பார்ப்போம்டா. ஏன் அதுக்கு காரணம்? அந்த ஆராய்ச்சி அறிவு அதிகம். துலாமுக்கு அங்க இருக்கிறது சுவாதி நட்சத்திரமும் சரி, சித்திரை நட்சத்திரமும் சரி, விசாக நட்சத்திரமும் சரி. போரிட்டு பார், இல்லையேல் வாதிட்டு பார், உனக்கு விடை கிடைக்கும் அப்படிங்கிறாங்கல்ல. அந்த மாதிரி துலாம் தூண்டுதல் பண்ணிக்கிட்டே இருக்கும், அந்த ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். காற்று, இந்த அடிப்படை என்ன? காற்று. என்ன ஷர்ட், என்ன கலர் தேவையில்லை, என்ன நூல், அதுதான் இங்க முக்கியம். நூல் என்ன செய்யுது, நூலினுடைய குணம் என்ன, நூலினுடைய தரம் என்ன, அதைத்தான் நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்ப அந்த வகையில துலாம் ராசி இந்த மாசத்துல நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு பற்றற்ற நிலையும், நல்ல முன்னேற்றத்தையும், நல்ல பதவியையும், வெளிநாட்டு வாழ்க்கையும், இல்ல வெளிநாட்டுல இன்னொரு நாட்டுல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கும், பொருளாதார ரீதியாகவும் சரி, மானசீகமாக மனைவியும் சரி, குழந்தைகளும் சரி சுபிட்சமாக இருப்பதற்கு துலாம் இப்போது ஒரு தூண்டுதலாக, செப்டம்பர் மாதம் அவங்களுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும் என்பதில் நம்பிக்கை குறைபாடு இல்லை. எந்த நம்பிக்கை குறைபாடு இல்லை. போதுமா? இதை விட விளக்கம் என்ன? அழகா பெருமாள் வழிபாடு, சயனத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு, ஸ்ரீலிபுத்தூர் ஆண்டாள் வழிபாடு, வாரணம் 1000, திருவம்பாவை, திருப்பாவை, திருப்பாவை, வாரணம் 1000, இந்த வழிபாடுகளை பண்ணுவாங்க. திருமணம் ஆகலையே, குழந்தை பாக்கியம் இல்லை, நல்ல நேரம் பயன்படுத்திக்க, நல்ல நேரத்தை பயன்படுத்திக்க. இந்த மாதிரி நேரத்தை பயன்படுத்திக்கிட்டா தான் நம்ம புத்திசாலித்தனம், நமது புத்திசாலித்தனம் இந்த நேரம் பயன்படுத்தி